குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எல்லோருக்கும் சத்தான ஒரு பாடம் கிடைக்கணும். குடி மதுவுக்கு அடிமையானவர்களை வெளியே கொண்டு வரணும். எப்படித்தான் நீங்க யோசித்தாலும் கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம ஒரு அரசியலா பேசுறோம், ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை உரை சொல்றேன், அதுக்கே போலிட்டீங்க. நீங்க எந்த அடிப்படை ஆதாரத்தை வச்சு பார்த்தீங்கன்னாலும் 1987 பேர் 2025 பேர் இன்னைக்கு கல்ல ஏற்கிறது அடிச்சு இல்லைங்க. காமன் சென்ஸா பேசுறீங்க, அது டிடி பேசுறாங்க, அடுத்த நவீன பேசுறாங்க, அவங்களுக்கு தெரியாது இல்லைங்க. அப்படியே இதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக அரசு இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு ஏன் தர மாட்டாங்க? அப்ப எந்த லாபி திராவிட முன்னேற்ற கழக அரசு வழிநடத்துகிறது? சாராய ஆளுகள் யார் கையில் இருக்கு? அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவர்கள் எந்த கட்சியில் இருக்காங்க? அண்ணன் டிஆர் பால் அவர்கள் எந்த கட்சியில் இருக்காங்க? இது அடிப்படையாக விவசாய பெருமக்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இதை கல்லுக்கடையை திறக்கும் பொழுது பாதிப்புக்குள்ளாதவங்க இன்னைக்கு அரசியல் ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் தமிழகத்துல கல்லுக்கடையை திறப்பதற்கு அனுமதி இல்லைன்னு தொடர்ந்து சொல்றாங்க. ஐயா, ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு விவசாய பெருமக்கள் நல்லா இறக்குறாங்க, அது எப்படி ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு எந்த சப்ளை செய்வது கொண்டு போகணும்? எல்லாரும் போய் பக்கத்தில் குடிக்க முடியாது, எல்லாருக்கும் வசதி இல்லை. ஒரு கல்லோ நாம குடிச்ச நீராகவோ தெருவோ சிட்டிக்குள்ள போகணும், சென்னைக்கு போகணும், கோயம்புத்தூர் போகணும், மதுரைக்கு போகணும், அவங்க அப்ப நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மரத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய கல் நீராக ஒரு மாநகரத்துக்கு கொண்டு போறதை எப்படி ரெகுலேட் பண்ணணும்? விவசாயிகளுக்கு எவ்வளவு ஒரு வருமானம் வரும்? ஒரு பாடை கல் விவசாயி இருக்கிறாங்க, விவசாயிக்கு வருமானம் வரும். அதிகாரம் ஆட்சியிலிருந்து எங்க வரணும்? குவாலிட்டி பியூரிட்டி எப்படி செக் பண்ணணும்? ஏன்னா எங்கேயாச்சும் கல் கெட்டு போயிடக்கூடாது, அதையும் பார்க்கணும். இதுதானே எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை சால்வ் பண்றது ஒரு மாசம் போதும், சால்வ் பண்றது ஒரு மாசம் போதும். அதிகாரிகள் எவ்வளவு தூரம் வரணும், அதிகாரிகள் பங்களிப்பு எவ்வளவு இருக்கணும், விவசாய பெருமக்களுக்கு முழுமையாக வரக்கூடிய பணம் எவ்வளவு, இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. எனக்கு அரசு சொல்லக்கூடிய இரண்டாவது காரணம் இல்லைன்னா நீங்க சொல்ற கல் கரெக்டுதான், ஆனால் எல்லா விவசாயிகளும் இறக்கி அங்கேயே குடிக்க மாட்டாங்கல்ல. டாஸ்மாக் பாட்டில் போடுறோம், குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றோம், செக் பண்றோம், அது ஒரு கடைக்கு வருது, 4 பேர் போய் வாங்க. இந்த மாதிரி இல்லாத காரணத்தை எல்லாம், ஒப்பிச்சப்பு இல்லாத காரணத்தை எல்லாம், பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை எல்லாம் ஊதி பெரிதாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இந்த கல்லை பற்றி யாராச்சும் பேச ஆரம்பிச்சாலே உடனே வெத்தனி எடுத்து மேல ஊத்திக்கலாம். ஆனா அதுக்கு மேல டேக் ஆஃப் ஆகாம இருக்கு. அதனால்தான் இந்த அமைப்பை நம்ம பாராட்டணும், நம்முடைய தலைவர்களை பாராட்டணும். விழுப்புரத்திலே முதல் மாநாடு, விழுப்புரத்தில் முதல் மாநாடு தொடர்ந்து அந்த பகுதியுடைய விவசாயிகள் ஒருங்கிணைச்சு நீங்க கீழே ஆக்ரோஷமா பேசுங்க. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அண்ணன் டிடி வேற சொன்னாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் வாக்குறுதியாக அதை கொடுத்து நான் கொண்டு வரணும், கல்லு கடைகளை நிலக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்ல என்னால் செய்ய முடியும். இதை மற்ற கட்சிகள் சொல்ல, அதான் நம்ம பேசலாம். மற்ற கட்சி